எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். தொடர்ந்து நாம் ஆண்டவர் சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நிமிஷம் அப்படியே ஜெபிக்கலாம். பிதாவே, தகப்பனே, இந்த வார்த்தையை வார்த்தை மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும் கிறிஸ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும். இந்த நாள்ல செய்தி தலைப்பு என்னென்று சொன்னால் முழு இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு. சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம இருதயத்தை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறோம். முழு இருதயம். எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலின் மதிக்கட்ட காரியத்தை செய்து 13 உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எல்லாரும் வேதத்தை படிக்கணும். முன்ன பின்ன நடுவுல எல்லாருமே தயவு செய்து வேதத்தை படிங்க. எல்லாரும் வேதத்தை எடுத்து பாருங்க. முழு இருதயத்தோடு என்னை தேடினால், முழு இருதயம். அல்லேலூயா. ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? முழு இருதயம். ஸ்தோத்திரம். ஏதோ கொஞ்சம் அல்ல. சங்கீத புத்தகம் 119ஆம் சங்கீதம் 69ஆம் வசனம் சொல்லுகிறது, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிழைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். முழு இருதயத்தோடு உடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். முழு இருதயம் தான் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு தேவை எதுனா முழு இருதயம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 12:20. எல்லாம் எடுங்க பார்க்கலாம். நடுவில் இருக்கிறவங்க படிங்கப்போ. 12:20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் உங்கள் பொல்லப்பல் எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை வணங்குங்க. முழு இருதயத்தோடு அவரை வணங்க. முழு இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் அறக்குறையான இருதயம் அல்ல. ஏதோ ஸ்தோத்திரம் ஒப்புக்கு சப்பா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு இல்ல. ஆமா, ஸ்தோத்திரம். இருமனம் 2ஆம் கட்ட நிலையில இல்ல. தேவ பிள்ளைகளே, முழு இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? முழு இருதயத்தோடு கூட கர்த்தரத்தில் அன்பு கூறணும். சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு கூட துதிக்கணும். முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணணும். முழு இருதயத்தோடு கூட தேவன் பக்கமாக திரும்பணும்.
சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் மேலே முழுமையான ஒரு அன்பு. எப்படி? ஆமா. உபாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. முழு பலன் போட்டிருக்கு, முழு ஆத்துமா போட்டிருக்கிறது, கூடவே என்ன போட்டிருக்கு? முழு இருதயம், முழு பலன், முழு ஆத்துமா எல்லாம் ஒன்றைதான் குறிக்கும். முழுசா தேவன் மேல அன்பு கூற வேணும், முழு இருதயத்தோடு கூட. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்தவம் என்று சொன்னாலே தேவன் பேரிலே வேதம் சொல்லுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே உனக்கு எனக்கு ஒரு. இன்னைக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டுட்டாங்க நிறைய பேர். உலகத்து மேல அன்பு போயிடுச்சு. அல்லேலூயா. மாம்சமான மனுஷன் மேல அன்பு போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமா, சொல்ல எது வேணா சொல்லிடுவேன், அதனால விட்டுறேன். பாருங்க, 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 11:13. நீங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கீழ்ப்படிந்தால். பாருங்க, முழு இருதயத்தோடு ஆண்டவர் கற்பிக்கிறாராம். அல்லேலூயா. அவ்வளோ நாள் மக்கள் எகிப்தில் வாழ்ந்தாங்க, தேவனை நேசிக்கவே இல்லை. உலகத்தையும் எகிப்தை தான் நேசித்து வாழ்ந்தாங்க, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, இல்லை, இனிய நீங்க எனக்கு என் மேலே முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துங்க. ஆமென். உபாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசியானாலும் அந்த சொப்பனக்காரனானாலும் சொல்லுகிறவைகளை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதித்தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலவிதமான சோதனை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதுல ஒன்று ஆண்டவர் சோதிக்கிறதுனா தெரியுமா? அல்லேலூயா. அவர் மேல் அன்பு கூறுறோமா? பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருத்தன் சொப்பனக்காரனாவது ஒரு தீர்க்கதரிசியாவது யாராவது ஒருத்தன் வந்து வேற தேவர்களை உங்களுக்கு போதிச்சு இதை பின்பற்றுவா அப்படின்னு சொல்லப்படும் போது நீங்க அவங்க பின்னாடி போறீங்களா? அல்லேலூயா. அப்பா, தேவ பிள்ளைகளே, தேவன் மேல உண்மையாதான் நீங்க அன்பு கூறுறீங்களா? யாரோ சொல்றதை கேட்டு நீ போய்கிட்டு இருக்கியா? அல்லேலூயா. யாரோ சொல்றான், அவன் குடும்பத்தில் இருக்கிற யாராவது சொல்லுவாங்க, வா நான் அதை பண்றேன், வந்து சும்மா ஒன்றும் கிடையாது, சாப்பிட்டு தான் போனோம், கூழ் ஊத்துற சாப்பிட்டு போ, குழக்கட்டை நல்ல குழன்னு இருக்கும், குழக்கட்டை சாப்பிட்டு போ, கருவாடு குழம்பு வைக்கிற சாப்பிட்டு போ. எல்லாம் கருவாடு குழக்கட்டை எல்லாம் உள்ளே இறங்கி ஒன்று ஒரு காலத்தில் வயிற்ற கலக்கி விட்டுரும். அல்லேலூயா. வயிற்ற கலக்குதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வயிற்ற கலக்குனா பரவாயில்ல, அன்னையோட போயிட்டு ஒரு மாத்திரை போட்டால் சட்டுன்னு நின்றுடும். ஆனால் அது சூட்டை கலக்கி விட்டுரும். வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வர ஆண்டவர். தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவன் மேலே நீ முழு இதயத்தோடு அன்பாக இருக்கிறாயா? அல்லது சொல்கிறானே ஒருத்தன் தீர்க்கதரிசியை போல இருந்து, எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆள் சொல்கிறான் பார், வா கொஞ்சம் வணங்குங்க, இல்லைன்னா அதில் இருக்கிறத நாங்கள் ஒன்றும் பண்ணல, இதை செய்யுங்கன்னு சொல்கிறானோ?
சொல்ற காரியத்தை செய்யறியா? ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறியா இல்லையா? அது மேல அன்பு கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். தேவன் மேலே முழு இருதயத்தோடு அன்பு வைங்க. அல்லேலூயா. அந்த கொஞ்சம் அதன் மேல அன்பு, ஆண்டவர் மேல அன்பு கிடையாது. ஆண்டவர் சோதிக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நான் சொல்றது என்னன்னா, அருமையானவர்களே, நீங்க தேவன் மேலே அதிகமாய் முழு இருதயத்தோடு அன்பை பாருங்க. மார்க் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 30-31 டக்குன்னு எடுத்து படிங்க பார்க்கலாம். மார்க்கு 12:30-31. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை எதுவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடு அன்பு கூறு. ஹல்லேலூயா சொல்லுவேன். முழு இருதயத்தில் அன்பு கூறுறதுன்னா ஆண்டவர் மேலேயே அன்பு கூறுறது, மனுஷன் மேலேயே அன்பு கூறுறது. அன்பை குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஆனா முழு இருதயத்தோடு ஒரு மனுஷன் அன்பு கூற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். முழு இருதயத்தோடு அன்பு கூறுறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்க முழு இருதயத்தோடு அன்பு கூறுறது குறித்து ஆண்டவர் ஒரு ஆளுக்கு விளக்கி காட்டுறார். ஒருத்தர் ரொம்ப பெருமையா இருக்கிறான், நான் ஆண்டவர் மேல ரொம்ப என்ன பண்றேன், இதுவா இருக்கிறேன். 25ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரையிலும் நீங்க பார்த்தீங்கன்னா, படிக்க வேணாம், சொல்ற வசனங்களை மட்டும் படிச்சா போதும். பார்த்தீங்கன்னா 27, 28, 29 வசனத்தை படிச்சு பார்க்கும்போது படிங்க பார்க்கலாம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதா இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். பாருங்க, அவன் சொல்றான், நான் ஆண்டவர் மேல முழு இருதயத்தோடு அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற முழு இருதயத்தோடு அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு சொல்றான், நான் முழு இருதயத்தோடு அன்பு கூறுறேன், தெரியும் எனக்கு, இதெல்லாம் இதுதான் முழு இருதயத்தோடு அன்பு கூறுறதுன்னு. ஆண்டவர் அப்ப சொல்றான், அவன் பெருமையா போய் பீத்திக்கிறான், பார்த்து எனக்கு பிறன் யார். அப்ப ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குற, தூங்கக்கூடாது, யாரும் தூங்கக்கூடாது, தூங்காம பார்க்கணுங்க. அது வசதியா வந்துச்சுல தூக்கம் எல்லாம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, டேய் நீ இவ்வளவு நாள் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தது சரியில்லை, இப்ப நான் உனக்கு சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கதான் என்ன பண்றாரு, சமாரியன் கதையை எழுதுறாரு. என்ன பண்றாரு, சமாரியன் கதை அங்க சொல்றாரு. 30-37 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க 2 பேர் என்ன பண்றான், லேவியனும் ஆசாரியனும், ஒருத்தர் குற்று வீராய் கொலை வீராய் ரோட்டில் அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க கல்லர்கள். அடிச்சு போட்ட உடனே அந்த லேவியனும் ஆசாரியனும் அவனை பார்த்துட்டு கண்டு கொள்ளாம போயிட்டு இருக்காங்க. இதுதான் தொடர் வேத பாடமா நம்ம சபையில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரம் என்ன பார்த்தீங்க,
போன வாசனம் முதல் வாசனம் என்னன்னு கேட்டாலும் தெரியாது. அப்போ பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இந்த சமாரியன் என்ன பண்றானா, அந்த குற்றுயிராய் கொலையுராய் இருக்கிறவன், சாகர நிலைகளை இருந்தவன், நிர்வாணமாய் இருந்தவனை என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம், அவன் கிட்ட போய் அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசம் வாத்து தன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து அவனை பராமரித்து அவனுக்கு அதுக்கு பிறகு 2 காசு கொடுத்து அவனை என்ன பண்றாரு, அவனை சத்திரத்தில் பராமரிக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனுக்கு உண்மையா முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துறனா, இதுல 2 அன்பு மறைஞ்சிருக்கு இந்த கதையில. எது? லூக்கா 10ஆம் அதிகாரம் 30-37 வசனத்தை நான் சொன்ன காரியம்லாம் இருக்கு. என்னது? 2 அன்பு மறைஞ்சிருக்கு. ஒன்று தேவ அன்பு அதுல மறைஞ்சிருக்கு, இன்னொரு மனுஷ அன்பு மறைஞ்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்கதான் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்பா, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு பிறன் யார்? நீ நினைக்கிற அன்பு தேவன் மேல முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறது வேற. ஆனா நான் சொல்றதுதான் உண்மையாய் தேவன் மேலே முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறது என்ன? ஸ்தோத்திரம். அந்த நல்ல சமாரியன் கதையை சொல்றாரு. தனக்குரிய எல்லாவற்றையும் அவனுக்காக செலவழிக்கிறார். யாரு? சமாரியன். தன் நேரத்தை செலவழிக்கிறாரு. அப்புறம் வாகனத்தை செலவழிக்கிறாரு. நான் சொல்றேன். அல்லேலூயா. நீ யாரா மாத்தி சொல். அல்லேலூயா. என்னது? எண்ணெய செலவழிக்கிறாரு, திராட்சை ரசத்தை செலவழிக்கிறாரு, துட்டு செலவழிக்கிறாரு. பாத்தீங்கன்னா அவர் எங்கேயோ போன மனுஷன், இந்த மனுஷனுக்காக நைட்டு அவங்க கூடயே தங்கிட்டு காலையில போகும்போது என்ன பண்றாரு? காலையில போகும்போது 2 காசு கொடுத்துட்டு போறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இதுதான் தேவ அன்பு. சொல்லுங்க பார்க்கலாம், எதுதான் தேவ அன்பு? எது? பாருங்க. ஸ்தோத்திரம். குற்றுயிராய் இருக்கிற ஒரு மனுஷன், இது எப்படி என்ன சொல்லலாம்? நான் பொதுவா இதை நான் ஆத்தும ஆதாயனே சொல்லிடுறேன். தேவன் மேல் அன்பு வைக்கிறதுனா அதுல செலவு பார்க்கவே முடியாது, அதுல நேரம் பார்க்க முடியாது, அதுல நன்மை தீமைன்னு பார்க்க முடியாது, அதுல எந்த ஒரு ஸ்தோத்திரம் காரியமும் பார்க்க முடியாது. ஒன்னே என்னன்னா, தேவனுக்குரிய காரியம் மட்டும்தான், ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் பார்க்க முடியும். அவன் என்னது? ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்து அவனை கொண்டு வந்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து தனக்குரிய காரியங்கள் எல்லாம் அவனுக்காக பயன்படுத்தி அவனை சத்திரத்துல கொண்டு வந்து சேர்த்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு பாருங்க, நம்ம மூலமா எத்தனை பேர் பயனா இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, எத்தனை பேர்? அல்லேலூயா. எத்தனை பேர் பயன்படுறான்? ஆண்டவர் சொன்னாரு, ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் மேல ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, ரோமர் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுது, நாம தேவனிடத்துல அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேற கடன் நமக்கு என்ன பண்ணக்கூடாதான்? இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பு கூறுற கடன் தான் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு மற்ற கடன்கள் என்னது? ரொம்ப 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 நிறைய இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால ஸ்தோத்திரம், ஆண்டவர் மேல அன்பு கூறும்படியாக கர்த்தர் கிருபை தருவார். அன்பு என்ன பண்ண தெரியுமா? தனக்குரியதை யோசிக்கவே யோசிக்காது. இந்த காரியமா இது ஆண்டவருக்காக. என்னது? திராட்சரசத்தை அவனுக்காக பயன்படுத்த நினைச்சான், ஆனா அவனுக்கு கொடுத்துட்டான். எண்ணெயை அவன் தலைக்கு பயன்படுத்த நினைச்சான், அந்த இவனுக்கு கொடுத்துட்டான். வாகனத்தை அவனுக்காக கொடுத்தான்.
அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதையும் செய்யாம விலகி போகிற கூட்டம். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நாங்க ஆண்டவர் இந்த ஆளை தொட்டா தீட்டு நினைச்சு என்ன பண்ணிட்டாங்க? விலகி போயிட்டாங்க 2 பேரு. ஆனா இந்த சமாரியன் தீட்டாவது கீட்டாவது இவன் இயேசுக்குள்ள வரணும், ஆண்டவருக்குள்ள வரணும்னு சொல்லி அவன் ஆத்தும ஆதாயம் பண்ணான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேத பாடம் ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? இந்த வாரம் என்ன பார்த்தோம் நம்ம வேத பாடம்? காக்கா காலத்தை நிர்ணயி என்ன சொன்ன? இப்ப புரியுது உங்களுக்கு? யார் யார் வந்தீங்க வேத பாடத்துல? 4 5 பேர் கந்தையா? காலத்தை நிர்ணயி. அல்லேலூயா. சரி, அதனால அருமையானவர்களே, தேவன் இடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறுறது என்னன்னா, ஸ்தோத்திரம் மற்றவங்க வாழ்க்கையில நாம் தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். சொல்லுங்க. லாப நஷ்டம் கஷ்டத்தெல்லாம் அது பார்க்காது. யாருக்காவது நன்மை செய்யணும். என் நிமித்தம் யாராவது கர்த்தர் பக்கமா வரணும், என்னை பார்க்கிறவங்க கர்த்தருக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அறிந்திருக்க வேணும். ஹல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, டைம் ஆயிடுச்சு டக்குன்னு. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 9ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். எல்லாம் எடுத்தீங்களா? என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். துதி பாருங்க. நம்முடைய சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கைத்தட்டி துதிச்ச மாதிரி இருக்குது. சந்தோஷம். ஆனா தேவ பிள்ளைகளே, முழு இருதயத்தை ஆண்டவருக்கு செலுத்தணும். முழு இருதயத்தோடு கூட தேவனை நம்ம என்ன பண்ணணுமா? துதிக்கணும். ஹல்லேலூயா. 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். நடுவில் இருக்கிறவங்க எடுங்க. பழைய பைபிள் தான், ஆனால் பிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியல, பாவம். 111:1 படிங்க யாராவது. அல்லேலூயா. செம்மையானவளுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். சபையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாயை திறந்து. சபையிலே முழு இருதயத்தோடு துதிப்பேன். சபையில முழு இருதயத்தோடு துதிக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. துதி தேவனை என்ன பண்ணோம்? முழு இருதயத்தோடு துதிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யார் சொல்றது? அத தாவீது சொல்றாரு, நான் முழு இருதயத்தோடு துதிப்பேன், நான் சபையில முழு இருதயத்தோடு துதிப்பேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் தேவனை துதிக்கிறது என்பது சாதாரண விஷயம் என்று சொல்லி. ஆனால் அருமையான தேவ ஜனமே, தேவனை துதிக்கிறது என்பது சாதாரணமானதல்ல. அதுவும் முழு இருதயத்தோடு துதிப்பது சாதாரணமானதல்ல. ஹல்லேலூயா. ஆமா. 103ஆம் சங்கீதம் 1-2 நாம கடைசி சொல்ற வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம என்னன்னா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறந்துறதுனால தான் சபையில அந்த இருதயத்தை முழு இருதயத்துல துதிக்கிறதே கிடையாது. அந்த முழு இருதயத்தினுடைய அந்த துதியானது ஏன் நமக்கு வரலன்னு சொன்னா, கவனிங்க, ஏன் வரலன்னு சொன்னா, நம்ம பாடுற பாட்டே நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாயை மட்டும் அசைச்சிட்டு போயிடுறோம். ஏன் சத்தம் சபையில காணப்படல?
ஒரு 2-3 பேர் சத்தம் தான் காணப்படுது. காரணம் என்ன? ஒரு சில சத்தமே வரல. காரணம் என்ன? துதி எங்க இருக்கு? துதி வீட்டில் இல்லை, சினிமா பாட்டில் தான் இருக்குது. என்ன இருக்கு? துதி சினிமா பாட்டு, சினிமா பாட்டு. அல்லேலூயா. ஆனா தேவ பிள்ளைகளே, சபையில வந்தா தேவனை என்ன பண்ணணுமா? முழு இருதயத்தோடு துதிக்கணும். சொல்லுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முழு இருதயத்தோடு துதிக்கணும். அல்லேலூயா. 2 சாமுவேல் 6:14 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் சர்ச். அல்லேலூயா. சொல்லுமா, படிமா. தாவீது சணநூல் ஏபத்தை தரித்து கொண்டு, சொல்லுங்க பார்க்கலாம், தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. முழு இருதயத்தோடு நடனம் பண்ணி துதிக்கிறாரு. தேவ பிள்ளைகளே, தாவீது அங்க இருந்து என்ன பண்றான்? இவனை அவமதிக்கிறான். ஆனா தாவீது எதை குறித்து கவலைப்படல. என் தேவனுக்கு முன்பாக 21ஆம் வசனம் படிங்க. 21, 2 சாமுவேல் 6:21. எதற்காக ஆண்டவரை துதிக்கிறோம் பாருங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவனுடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் இஸ்ரவேலாகி கர்த்தருடைய கட்டளையிடும்படிக்கு, பாருங்க, தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடுவேன். பாருங்க, உண்மையான முழு இறுதியத்தோடு துதி நமக்கு வரணும்னா நமக்கு கர்த்தர் செஞ்ச நன்மையெல்லாம் நினைக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, சபையில வந்தா அந்த வெக்கம் இருக்கவே கூடாது. பக்கத்துல இருக்கிற 6 என்ன பண்ணுவாங்க? இவங்க ஏன்? அதெல்லாம் கிடையாது. கண்ணா மூடனையா, கையை தட்டினையா, போக்கஸ் முழுவதும் தேவன் தான். இருதயத்தை ஆண்டவருக்கு செலுத்திடணும். அல்லேலூயா. ஒரு கதை தெரியல, நான் எங்கேயோ என்ன பண்ணிட்டேன்? இருதயத்தை விட்டுட்டு வந்துட்டேன். இருதயத்தை, ஐயோ, முதல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னே சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என் இருதயத்தை துவச்சி கை போட்டு வந்துட்டேன். அங்க இருக்கு. நீ சும்மானா என்னை கூட்டிட்டு போற வேஸ்ட், நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் சொல்லி குரங்கு என்ன பண்ணிச்சான்? சொல்லிச்சு. அது போல் நம்முடைய இருதயத்தை எங்கேயாவது அல்ல. அல்லேலூயா. முழு இருதயம் சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், என் முழு உள்ளமே கர்த்தரை பாடு. ஹல்லேலூயா. தாவீது சாதாரணமான அல்ல தேவனுடைய பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு ஒரு உயர்த்தினதே என்னன்னா துதி தான். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். உயர்த்தினதே என்னதான்? துதி தான். துதி என்பதை காட்டிலும் முழு இருதயத்தோடு துதிக்கணும். பாருங்க, சபையில துதிக்கணும். எப்படி துதிக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சபையில துதிக்கணும். அல்லேலூயா. நான் நிச்சயமா தாவீது போல நீங்க வெளியே தூதிங்கன்னு சொல்ல மாட்டேன். சபையிலே துதிக்க நம்மளால வெக்கமா படுறோம் இல்லையா? வெளியே துதிக்கிறதுக்கு முடியாது. ஆனால தேவ பிள்ளைகளை அப்பேற்பட்ட ஆளை ஆண்டவர் உயர்த்தி வச்சிடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஆளை தலைவனா உயர்த்துவார். சொல்லுங்க, தலைவனா உயர்த்துவார். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் தேவன் அவர்கள் உயர்ந்த நிலையில கொண்டு வருவார். ஒரே போக்கஸான துதி. சொல்லுங்க பார்க்கலாம். துதி. 13வது காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 8:37. அதற்கு பிலிப்பு முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, அல்லேலூயா, பிலிப்பு சொல்றாரு அந்த கந்தகை மந்திரியின் இடத்துல, முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு விசுவாசம்.
சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு. நான் சட்டு சொல்லிட்டு போயிடுறேன். முழு இருதயத்தோடு. பாருங்க, நாங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது விசுவாசி இடத்துல என்னத்தை கேட்குறேன்னா, இதை மறந்துட்டேன் நான். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு தான் கேட்குறோம். ஆனால் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீங்களா அப்படி என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறதே கிடையாது. அந்த வார்த்தையை நம்ம விட்டுடுறோம். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளை, ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வரணும்னா முழு விசுவாசம் இருந்தால் தான் வர முடியும். இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தேங்கிய நிலையில் இருக்கிறதுனா, இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவங்க எப்படி எடுத்துடுறாங்கன்னா, அறக்குறையான விசுவாசத்தோடு. மனைவி சொன்னான்னு எடுத்துருது, வியாதி சுகமாச்சின்னு எடுத்துருது, கல்யாணத்துக்காக எடுக்கிறது, அல்லது மற்ற வீணான காரியங்களுக்காக எடுக்கிறது. ஆனா உண்மையான விசுவாசத்தோட, முழு விசுவாசத்தோடு அவங்க என்ன பண்றது இல்லை, எடுக்கிறது கிடையாது. முழு விசுவாசம்னா என்னன்னா, இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர்தான் கிறிஸ்து, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார், இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. என் பாவத்துக்காக முழு ரத்தத்தையும் சிந்தினார். ஸ்தோத்திரம். எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக அவர் மரித்தெழுந்து உயிர் தெழுந்தது போல என்னையும் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எப்படிமா எடுத்தீங்கன்னு கேட்டால், எனக்கு வியாதி சுகமாகுது, அது உனக்கு நன்மை செய்கிறாரு. ஆனாலும் ஞானஸ்தானம் என்பது எப்படி எடுக்கணும்னா, ஆண்டவரை குறித்து இப்பேற்பட்டதான அவர் எனக்காக ஹல்லேலூயா மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார், மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறும்போது தான் ரட்சிக்கப்படுறேன். அல்லேலூயா. சரி, நாம் அதை விட்டுடலாம். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாருங்க, முழு விசுவாசம் இன்னைக்கு ரொம்ப இல்லை. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்தோத்திரம், அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து போதும் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, சீசர்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. அற்ப விசுவாசம் என்னது? அற்பனா என்னது? கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களே. ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு, படகுல ஆண்டவர் படுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு இருக்கிறத அறிஞ்சு கூட அதை காற்றும் கடலும் அந்த படகுல வந்து மோதும் போது முழுக போகிற நிலையில அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவரே எங்களை காப்பாத்துன்னு கத்துறாங்க. அப்பதான் எழுந்து என்ன பண்றாங்க, காற்றையும் கடலையும் அதட்டிட்டு, அற்ப விசுவாசிகளே. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கும் பொருந்தும். இந்த முழு விசுவாசம்னா என்ன தெரியுங்களா அருமையானவர்களே? என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில சூழல் வரும்போது நம்ம பயந்து அலறுறோம். ஆனா அப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவர் இருக்கிறார். எல்லாருக்கும் அந்த பயம் வரும். என்ன பயம்? ஐயோ, இந்த பிரச்சனை என்ன ஆயிடுன்னு தெரியலையே, இதுல மறிச்சிருவேனா அப்படின்னு சொல்லி பயம் வரும். ஆனா ஒரு காரியத்தை நம்ம நினைவில் கொள்ளணும், இயேசு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு அந்த இடத்துல இருந்தும் இல்லாதது போல நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோம் பாருது, அதுதான் அற்ப விசுவாசம். இயேசு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு காப்பார், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அறிக்கை இருந்து பாருங்க, அதுதான் முழு விசுவாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. 14:31 டக்குன்னு போலாம். 14:31 மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த கொஞ்சம் விசுவாசம் வந்துடுச்சுன்னா கூடவே என்ன வரும்? எந்த வரும்? சந்தேக புத்தி வந்துடும். சந்தேக புயல் அடிச்சா சந்தோஷ பூ உதிரும்.
அது குடும்பத்தை நீங்க விட்டுருங்க, புருஷ மனைவியை தூக்கி அப்படி போட்டுருங்க, அதை விட்டுருங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்க, உங்க கதையை நீங்க வச்சுக்கோங்க எதனா இருந்தா. ஆனா இன்னைக்கு நமக்கு நம்ம கர்த்தர் பேர்ல அந்த முழு விசுவாசம், முழு இருதயத்தோடு விசுவாசிக்காவிட்டால் நமக்கு என்ன வரும்னா அற்ப விசுவாசம் வந்துடும். அற்ப விசுவாசம் வந்துச்சுன்னா தேவன் மேல சந்தேகம் வந்துடும். ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் செய்யவா போறாரு? சீசர்ல நிறைய திட்டினது வந்து பாத்தீங்கன்னா அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசி தான் நிறைய திட்டுறாரு. இப்படிதான் திட்டணும்னு நினைக்கிறேன். நம்ம விசுவாசிகளை, குடும்பத்தில் இருக்கிறவங்கள, மற்றவங்களெல்லாம் அற்ப விசுவாசியே. அல்லேலூயா. ஆனா அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த அற்ப விசுவாசியை சொல்லி திட்டிட்டு ஆண்டவர் அவங்களை காப்பாத்துறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமானது என்னன்னா முழு இறுதியத்தோடு விசுவாசிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் சொல்றேன் இது, ஆனா நான் என்ன தெரியல, அது நம்ம விசுவாசிக்க தான் அந்த விசுவாசம் முழு இறுதியமா மாறும். முழு இறுதி விசுவாசமா மாறும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, விசுவாசித்துக்கிட்டே வராரு. விசுவாசித்துக்கிட்டே வரும்போது ஒரு நாள் வரும்போது அவருடைய வாழ்க்கையில முழு விசுவாசம் வந்துடுச்சு. பூரண விசுவாசம் உள்ளவனாய் மாறினார். அல்லேலூயா. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய விசுவாசம் அங்க பூரணமாய் ஆயிடுச்சான். விசுவாசத்துல பூரணமுள்ள விசுவாசமா, முழுமையா, முழு இருதயத்தோடு, முழு விசுவாசத்தோடு கூட, முழு இருதயத்தோடு கூட விசுவாசிக்கிற விசுவாசமா ஆபிரகாமுடைய விசுவாசம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை குறித்து பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை, எவ்வளோ கொஞ்சம் கடினமான விஷயம். ஆண்டவர் சொன்னார், இந்த காட்டாத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ண, எல்லாம் சீசர்லாம் ஜெபிக்கிறாங்க. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் தார, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கடுகளும் எதுவும் விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து அப்புறம் போன்னு சொல்ல, அது என்ன பண்ணிடும்? போயிடும். 4வது காரியம் பாருங்க, 119ஆம் சங்கீதம் 145. பட்டுன்னு போயிடலாம். 119ஆம் சங்கீதம் 145ஆம் வசனம். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்க. போதும். பாருங்க, சொல்றாரு முழு இருதயத்தோடு கூப்பிட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எடுத்து படிக்க மாட்டீங்களா? எடுத்து படிக்க மாட்டீங்க. என்னாச்சு மற்றவங்களாம் படிக்கிறது? முழு இருதயத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு ஜெபிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த முழு இருதயத்தோடு ஜெபத்துக்கு பதில் கட்டாயமா கிடைக்கும். அதே 119ஆம் சங்கீதம் 58ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உம்முடைய வாக்கின்படியே எனக்கு இறங்கும். சொல்லுங்க, முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கெஞ்சுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, முழு இருதயத்தோடு கூட, முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முழு இருதயம். இந்த முழு இருதயத்தை குறித்து நான் யோசிக்கும் போது ஒரே ஒரு நபர் தான். நீங்க ஒரு ஜபத்தை நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறீங்க, அல்லது நீங்க தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த முழு இருதயத்தோடு இந்த ஜெபிக்கிற ஜபமானது, நீங்க அந்த ஜெபிக்கிற ஜபத்துல நிச்சயமா உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் கொடுக்காம உங்களை எழுப்பி போக விடாது.
நீங்க முழு இருதயத்தோடு ஜெபிக்கவில்லை என்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வரும்போது என்ன துக்க முகத்தோடு வந்தீங்களோ, என்ன பிரச்சனையோடு வந்தீங்களோ, அதே பிரச்சனைய நீங்க வரும்போது சுமந்து கொண்டு வந்திருப்பீங்க. சொல்லி அதை சுமந்துக்கிட்டு போவீங்க. ஆனா முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல வந்து நீங்க ஜெபிச்சிருந்தீங்கன்னா, நீங்க போகும்போது ஒருவேளை அந்த பிரச்சனை தீராம காணப்பட்டாலும் உங்களுக்குள்ளே ஒரு புதிய தைரியம், ஒரு புதிய விசுவாசம், புதிய சந்தோஷம் வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பாருங்க, வேதம் சொல்லுது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. 1 அதற்கு அந்நாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் முழு இருதய ஜெபம். அல்லேலூயா. உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா கடினமான காரியத்தை கரைச்சி நீங்க கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீராய் ஊற்றி விட்டீர்கள். உங்களுடைய முழு இருதயத்தை என்ன பண்ணிட்டீங்க? கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிட்டீங்க. நீங்க வரும்போதே, தேவ சமூகத்துல வரும்போதே, சபை நீங்க ஜெபிக்கும் போதே, அல்லது உங்க குடும்பத்துல தனிப்பட்ட ஜெபத்துல ஜெபிக்கும் போதே, அந்த தேவ பிரசன்னத்தோடு கூட நீங்க ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், உங்கள் அந்த முழு இருதயத்தை ஆண்டு விட்டு கொடுத்துருது. உங்கள் முழு இருதயத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்றது தான் முழு இருதயத்தோடு ஜெபம். அல்லேலூயா. அவரையே சார்ந்து கொள்றது. ஆண்டவரே, நீர் தான் என் வாழ்க்கையில, நான் உண்மையே சார்ந்து கொள்றேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் உண்மையே சார்ந்து கொள்றேன், உண்மையே விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆனால் இத்தனை வருஷமா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தா, ஆனா முழு இருதயத்தில் ஜெபித்தாலோ என்னன்னு தெரியாது. ஒரு நாள் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு வாழ்க்கையில. ஆலயத்துக்கு வரும்போது தான் அந்த அம்மா திட்டுறாங்க, பயங்கரமா திட்டுறா. அப்போ அந்த கஷ்டத்தை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துல வச்சு அந்த கஷ்டத்தை எல்லாம், அந்த முழு இருதயத்தையும் ஆண்டவர் சமூகத்துல கொடுத்துட்டா, ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா. நடந்த காரியம் என்ன? ஸ்தோத்திரம், அவ ஆண்டவர்கிட்ட தம் பிரச்சனை வச்சுட்டு அவ ஃப்ரீ ஆயிட்டா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது, நிச்சயமா முழு இருதயத்தோடு ஜெபிக்கும் போது, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நமக்கு சந்தோஷம்தான் வருமா, அந்நாளை போல முழு இருதயத்தோடு ஜெபிச்சுட்டு போகும்போது அப்புறமா துக்க முகமா இருக்கவில்லை, அது போலதான் இருக்குமா நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்ததான ஒரு கவலையற்ற நிலை உன் ஜெபத்துல வரும்போது அப்பயே தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தீர்வு கிடைத்து விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீர்வு கிடைச்சிடுச்சு. பிறகு என்ன நடந்தது? சாமுவேல் பிறந்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அறக்குறையா பேசாதீங்க. ஆண்டவர்கிட்ட முழுசும் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒளிவு மறை வைக்காதீங்க. ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது போல நீங்க எதுனா ஒன்று மறைச்சு பண்ணாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனைய. எனக்கு பாஸ்டுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, தெரியாம போட்டோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு கூட ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, அதனால போல. ஹல்லேலூயா. நிச்சயமா முழு இருதய ஜெபம் நிச்சயமாய் பதிலை தரும். ஹல்லேலூயா. 5வது கடைசி நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியா சந்தோஷமா இருங்க,
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எடுப்போமா? கடைசி சந்தோஷம். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13. ஆதலால் 1061 பக்கம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் பருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி ஒன்று என்னன்னா, முழு இருதயத்தோடு அவர் பக்கமா திரும்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயம். முழு இருதயம். சொல்லுங்க எல்லாம் இங்க பாருங்க. முழு இருதயம். எப்படி? முழு இருதயத்தில் திரும்புறதுன்னா என்ன அர்த்தம்? முழு இருதயத்துக்கு திரும்பத்துக்கு என்ன பண்ணணுமா? இருதயத்தை கிழிச்சிக்கலாமா? ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரலாமா? 4 லட்சம் 5 லட்சம். அல்லேலூயா. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஆனால் நீங்கள் அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போவேன்னா நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் இந்த 3 காரியத்தை செய்யும்போது, உபவாசித்து அழுகையோடு புலம்பலோடு கூட நாம் ஆண்டவர் பக்கம் இது நீங்கள் ஆண்டவருக்குள்ள இது காரியம் செய்யும்போது நீங்கள் ஆண்டவருக்குள்ள மனம் திரும்புறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வஸ்திரத்தை கிழிச்சிக்கல, உங்கள் இருதயத்தை கிழிக்கிறீங்க. அல்லேலூயா. முழு இருதயத்தோட ஆண்டவர் பக்கம் திரும்பணுமா? அப்படி நீங்கள் திரும்பும்போது என்ன நடக்குதா? 14ஆம் வசனம். அவர் ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு, சொல்லுங்க, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியையும் பான பலியையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இப்ப நீங்க திரும்பினீங்கன்னா, இப்ப பாருங்க, நீங்க அவர் பக்கமா திரும்பினீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாராம்? உங்க பக்கமா திரும்புவார். அவர் திரும்பி வேத வசனம் சொல்லுதுல, அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை உங்க பக்கமா திருப்பணும்னா நீங்க முழு இருதயத்தோடு திரும்பணும். அறக்குறையா திரும்பக்கூடாது. எப்படி? அப்படியே ஏதோ வந்தோம் போனனால முழு இருதயத்தோடு கர்த்தர் பக்கமா திரும்பணும். சொல்ல வேண்டிய கடமை சொல்றேன், கேளுங்க. தேவன் எதை தான் எதிர்பார்க்கிறாரு? முழு இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த முழு இருதயத்தோடு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு பக்கமா ஆண்டவர் திரும்பி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? யாரெல்லாம் திரும்பணும் உங்களை பார்க்கணும்? இப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் பக்கமா உங்க இருதயத்தை முழு இருதயத்தோடு திருப்பிட்டீங்கன்னா அவர் உங்க பக்கமா திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் பாருங்க, அங்க முழு இருதயத்தோடு திரும்பும் போது அங்க நடக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, நன்மை பாருங்க. 7ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 7:3-4. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திற்கு திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை
கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாம் கவனிங்க. கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லும் போது, கர்த்தர்கிட்ட மனம் திரும்பும் போது கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரு பக்கம் விக்கிரக ஆராதனைக்கு போவான், மறுபடியும் கர்த்தர்கிட்ட வருவான். விக்கிரக ஆராதனைக்கு போவான், கர்த்தர்கிட்ட வருவான். விக்கிரக ஆராதனை காரணம் கர்த்தரும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அந்த ஜனங்களுக்கு என்னன்னா நெருக்கம் வந்துடுச்சு. பெலிஸ்தியன் என்ன பண்ணிட்டான்? கிட்ட வந்துட்டான், இவர்களை அழிக்கும்படி வந்துட்டான். அப்பதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் முழு இதயத்தோடு திரும்பினால் அல்லேலூயா அவர் உங்களுக்காய் கிரியை யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு திரும்பினால் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அவங்க முழு இருதயத்தோடு திரும்ப ஆரம்பிச்சான். இருதயத்துல இருந்த அந்த விக்கிரகத்தெல்லாம் வெளியே போட்டுட்டான். தங்களுக்குள் இருந்த விக்கிரகத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டான். போட்ட உடனே இப்போ ஆண்டவருக்கு அந்த இருதயம் முழுசா கொடுக்கப்பட்டது. ஆண்டவருக்கு முழுசா கொடுத்த உடனே ஆண்டவர் முழுசா அவர்களுக்காய் கிரியை செய்கிறார். இல்லைன்னா கிரியை செய்ய மாட்டார். பாருங்க 6ஆம் வசனம், 6ல இருந்து 10 வசனத்தை படிப்போம், டக்குன்னு முடிக்கலாம், அவ்வளவுதான், கடந்து போலாம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். அங்கே சொன்னார்கள், மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தர் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அது இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். நல்ல கவனிங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்பினா ஒரு பிரச்சனை, முழு இறுதியத்தோடு திரும்பணும். சொல்லுங்க. அரைக்குறைய திரும்ப கூடாது, முழுசும். சொல்லுங்க பார்க்கலாம். முழுசும் திருப்புங்க. அருமையானவர்களே, முழுசும் திரும்புங்க. அல்லேலூயா சோத்திரம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் நான் வசனத்தை சொல்லி முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 10:31 ஒரு சில வசனங்களை சொல்லி முடிச்சிடுறேன். 2 ராஜாக்கள் 10:31. ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய
கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை. சோத்து போதும். பாருங்க, நம்ம அநேக நேரத்தில் இப்படிதான் இருக்கிறோம். முழு இருதயத்தோடு கர்த்தர் பக்கம் சார நினைக்கல. தேவ பிள்ளைகளே, அறக்குறையான அந்த மனம் திரும்புதல் ஆண்டை விட்டு செல்லுபடியாகாது. முழு இருதயத்தோடு திரும்பினா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் உன் பக்கமாய் திரும்பி உங்களை ஆசீர்வதிப்பார். எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக வரும்போது அங்கே கர்த்தர் கலங்கடிச்சு அவர்களை என்ன பண்ண அதம் பண்ணுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். முழு இருதயத்தோடு திரும்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயம் சொல்லுங்க. முழு இருதயம். ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். ஒரே வசனம் போதும். 2 நாளாகமும் 25:2. 2 நாளாகமும் 25:2. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சொல்லி முடிச்சிடுறேன். 3 விதமான ஆட்கள் ராஜாக்கள் இருந்தாங்க. 3 விதமான ஆட்கள் ராஜாக்கள். ஒரு விதமான ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடு கூட தேவனை ஆராதிப்பாங்க. ஒரு விதமான ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடு ஆராதிக்க மாட்டாங்க. அது இந்த மாதிரி ஆட்கள். ஒரு விதமான ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆண்டவர்கிட்டே தூரமாக இருப்பாங்க. அல்லேலூயா. இப்போ படித்த ராஜா கூட பார்த்தீங்கன்னா முழு இருதயத்தோடு கூட தேவன் என்ன பண்ணல, அவன் மனம் திரும்பலை. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு மனம் திரும்புங்க. அல்லேலூயா. வசனத்தை மட்டும் நான் அந்த வசனம் ஞாபகம் வரதுனால சொல்லிடுறேன், நான் மூடிடுறேன். யோபு 22ஆம் அதிகாரம் 23, 24. யோபு 22ஆம் அதிகாரம் 23, 24. அதை மட்டும் எடுங்கப்பா. எல்லாம் எடுங்க பார்க்கலாம் தயவு செய்து. கடைசி எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப மனம் திரும்பினா முழு இருதயத்தோடு திரும்பினா கட்டப்படுவீர். அக்கிரமத்தை கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அடுத்தது வேற யாருன்னா படிங்க. அவர் அப்பொழுது தூளை போல் நீ மனம் திரும்பினா உனக்கு ஆசீர்வாதம் பாரு. தூளை போல் பொன்னையும் என்னது ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். பாருங்க, நீங்க மனம் திரும்பினீங்கன்னா முழு இதயத்தோடு திரும்பினா கட்டப்படுவீங்க. அக்கிரமத்தை நம்மளை விட்டு நீங்கிடும். படிங்க. தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்ப்பீர்கள். அல்லேலூயா. மாறணும். சொல்லுங்க பார்க்கலாம். முழு இருதயத்தோடு கூட திரும்பினீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆற்று கற்களை போல தங்கம். சொல்லுங்க பார்க்கலாம். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், கட்டாயமா கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரே ஒரு காரியம், முழு இருதயத்தோடு கூட சொல்ல, முழு இருதயத்தோடு கூட தேவனிடத்தில் அன்பு கூறணும். முழு இருதயத்தோடு கூட தேவனை துதிக்கணும். முழு இருதயத்தோடு கூட தேவனை விசுவாசிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். முழு இருதயத்தோடு கூட ஜெபம் பண்ணணும். முழு இருதயத்தோடு கூட திரும்ப வேணும். திரும்புவீங்களா? அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நின்று நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம்.